வெல்கம் பேக் டு விவேல் கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். எந்திரன் படத்துல ஆஹா ஆஹா அப்படிங்கிற அந்த பாட்டு மச்சு பிச்சுல ஷூட் பண்ணாங்க. அந்த மச்சு பிச்சு எங்க இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. பெருங்கிற ஆப்ஷன்ல 62 லட்சத்தை அடுக்கி இருக்கீங்க. பொலிவியா அப்படிங்கிற ஆப்ஷன்ல எதுவுமே அடுக்கல. பிரேசில்ங்கிற ஆப்ஷன்ல ஒரு 38 லட்சம் அடுக்குனீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அந்த பணம் உங்களை விட்டு போயிருச்சு, கீழே டிராப் ஆயிருச்சு. இப்போ இந்த 62 லட்சம் உங்க கை சேருமா சேராதா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அந்த நிலைங்க 62 lakhs. டாப்பா டிராப்பா? மேக்கிங்ல தான் வந்து எந்திரன் பத்தி போட்டு அந்த கிளிமஞ்சாரோ கம்ப்ளீட்டா பார்த்தேன். உங்க ஒரு கோடியில 38 லட்சம் ஆனா காணாம போயிருச்சு. மிதுன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? இப்போ இந்த 38 லட்சம் காணாம போயிருச்சுல, அந்த மாதிரி நீங்களும் போற இடத்துல எல்லாம் காணாம போயிருவீங்களா? அப்படிதானே? அது அப்படி கிடையாது. எனக்கு வீந்து கேட்கல, எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பிட எங்க வேணும்னு கேட்டா விட மாட்டேங்க. சோ காணாம போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். அப்படி இப்போ வந்து நிறைய கமெண்ட் அடிக்கணும்னு தோணுது. ஆனா நான் அது எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து டாக்டர். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவேன். ஆமா, டாக்டர் எம்பிபிஎஸ். நீங்க டாக்டர் ஆச்சே, கட்டிப்பிடி வைத்தியம் எல்லாம் பண்ணுவீங்களா? கேர்ள்ஸ் மட்டும் பண்ணு. நல்ல கேள்வி தானே, கரெக்டான கேள்வி தானே. ஓகே, இப்போ நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க? 62 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் 4 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். சரியா? 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு. சோ அடுத்த 3 கேள்விகள்ல ஒரு சின்ன மாற்றம். 4வது ஆப்ஷன் கும். அடுத்த 3 கேள்விகளுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் தரப்படும். சோ உங்களுடைய பணத்தை நீங்க ஒரு ஆப்ஷன் அல்லது 2 ஆப்ஷன்ஸ்ல பகிர்ந்து பிரிச்சு பணத்தை எடுக்கலாம். ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து காலியா விடணும். சரியா? அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? விருதுகள், அரசியல்வாதிகள். பேப்பர் படிப்பாங்க. சோ ஐ திங்க் அரசியல்வாதி போயிடலாம். அரசியல்வாதிகள் உங்களுடைய தலைப்பு. அதுல இருந்து கேள்வி கேட்க போறேன். சோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். சிங், தேவி சிங், ஜெய் சிங். கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? அவருடைய எக்ஸ்பிரஷனே ஒரு மாதிரி இருக்கு. இப்பொழுதுள்ள இந்திய ஜனாதிபதியின் நடுப்பெயர் என்ன? சிங்கா, தேவி சிங்கா, ஜெய் சிங்கா? உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தரப்படும். அந்த டைம் ஆரம்பிச்சு. ஜனாதிபதியா? பிரசிடென்ட். பிரதிமா பாட்டீல். அடுக்குங்கப்பா. 40 செகண்ட் இருக்கு. அடுக்குங்க, அதோட பாத்துக்கலாம். இது ஆன்சர் இதுதான். எது எப்படி தெரியும்? எப்படி சொல்லுங்க. இல்லாட்டி சொல்லுங்க. கேன் மணி அதுதான் கேக்குறேன். டைம் என்ன? 20 செகண்ட். எவ்வளவு இருக்கு? இருக்குதா? எத்தனை இருக்கு பாருங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகே, இப்போ குவிக் சேஞ்சுங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? நீங்க வேணும்னா ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு தருவேன். அதுல நீங்க அது வேணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பிரதிபா பட்டேல், பிரதிபா சிங் பட்டேல். சிங் இல்லையான்னு சொல்லுங்க.
ஜெய்சிங் செல்லம் குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா செல்லம் சொல்லு செல்லம் செல்லம் சொல்லுமா ஓகே குவிக் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கான 30 செகண்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது எதுல கேலாம் Started. நோ யூஸ் இது இல்ல எது தெரியும் அது ஈக்குவல் ஸ்பிளிட் பண்ணலாம் சிங்கிள் வைக்கலாம்ன்றீங்களா ஜெய்சிங் கிடையாதுன்னா 20 செகண்ட் 15 செகண்ட் இஃப் யூ வாண்ட் ஹாஃப் ஸ்பிளிட் பண்ணலாமா ஜெய்சிங் தேவிசிங் நினைக்கிறீங்களா 10 9 8 7 6 5 4 3 2 1 0 சிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 14 லட்சம் அடுக்கி இருக்கீங்க தேவி சிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 48 லட்சம் அடுக்கி இருக்கீங்க ஜெய் சிங்ங்கிற ஆப்ஷன்ல எதுவுமே எடுக்கல எது கரெக்டான ஆன்சரோ அதுல இருக்கிற பணம் தான் உங்க கை வந்து சேரும் அடுத்த கேள்வி விளையாடுறதுக்கு சரியா சோ உங்க டிராப் பாத்துடலாமா வாங்க எது டாப் எது டிராப் சிங் அப்படிங்கிறது தவறான பதில் சோ அதுல நீங்க அடுக்கி இருந்த 14 லட்சம் துப்புக்கடீர்னு போயிருச்சு நீங்க குவிக் சேஞ்ச்ல ஜெய் சிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருந்த 14 லட்சத்தை எடுத்து சிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சீங்க அதை நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா யார் கிடைச்சிருமே இப்ப இல்லாட்டி வீடு போகணும் இப்ப தேவி சிங்ங்கிற ஆன்சர் கரெக்டான ஆன்சரா இருந்தா 48 லட்சம் கேம்லயே தங்கும் ஆனா ஜெய் சிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா இருந்ததுன்னா இந்த 48 லட்சம் அப்படியே உள்ள போய் மறைஞ்சிரும் சரியா வாங்க நில்லுங்க வாங்க என்ன பரவாயில்ல வாங்க வாங்க மிதுன் வாங்க மிதுன் நீங்க பரவாயில்ல என்ன மட்டும் ஆன்சர் தப்பா வரப்போற தேவி சிங்கா ஜெய் சிங்கா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா எடுத்துக்கலாம் 62 வந்திருக்கோம் சான்ஸே இல்ல 48 லட்சம் இன்னமும் உங்களுடையது அத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க மிதுன் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு பாருங்க அப்படியே அடக்கடக்கமா நிக்கிறாரு முடியல. அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி நிக்கிறாரு இல்ல முடியல இது பயங்கரமா இருக்கு அப்பா அட்டக் முடியல வந்துற போதுப்பா டாக்டர் நீங்க டென்ஷனா இருக்கும்போது எதுக்கு அந்த செயினை புடிச்சுக்கிறீங்க பாட்டி வந்து எனக்கு பிறந்த போது கல்ல போடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி போட்ட போது செயின் வந்துச்சு அப்ப எனக்கு இவ்வளவு பெருசுக்கு இருந்துச்சு இப்ப வளர்ந்து வந்து குட்டி ஆயிடுச்சு சோ என்னன்னா அது ஒரு எனக்கு சென்டிமெண்ட் எனக்கு வந்து அவங்கள மாதிரி இருக்க ரொம்ப ஆசை சிங்கிள் லேடி அவ்வளோ தைரியமா எல்லாரும் கூட்டு வந்தாங்க எல்லா பசங்களையும் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் வர வச்சாங்க அருமையான விஷயம் நீங்க டியர் நேயர்களே என்ன பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த எஸ்எம்எஸ் ஆன்சர்ஸ நல்லா கவனிங்க ஆப்ஷன் ஏ 16 ஆப்ஷன் பி 32 ஆப்ஷன் சி 64 ஆப்ஷன் டி 96 நல்லா பாத்துக்கிட்டீங்களா இப்போ கேள்விய நான் அப்புறம் கேட்கிறேன் நீங்க இப்போ கேம்ல எங்க இருக்கீங்க 48 லட்சம் கையில வச்சுட்டு இருக்கீங்க God. இன்னமும் 3 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும் 3 கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த 48 லட்சத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்து போகலாம் சோ அடுத்த கேள்விக்கான தலைப்பு பார்த்துடலாமா விண்வெளி அறிவாளிகள் ஓகே எனக்கு தெரிஞ்சு விண்வெளி எப்படி ஈஸியா இருக்கும் உனக்கு இட்ஸ் லைக் வாட் ஸ்பேஸ் ஓகே அறிவாளிகள் அப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் அறிவாளிகள்னா சயின்டிஸ்ட் அது மாதிரி நினைக்கிறேன் ஓகே விண்வெளி நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஓகே விண்வெளி என்ன இல்ல ஷூரா நீங்க யோசிச்சுக்கோங்க ஆன்சர் சொல்ல போறது நீங்க தான் ஓகே விண்வெளி நாங்க விண்வெளியே வந்து என்ன யோசிங்க இல்ல விண்வெளியே போயிடலாம் என்ன விண்வெளியிலேயே பறக்குறாரு அப்படியே நாங்க அப்படியே லைட் அப்படியே மிதக்குறாரு பறக்குறாரு எல்லாம் பண்றாரு
விண்வெளி உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? அனுஷே அன்சாரி, யாருன்னு தெரியாது. பார்பரா மார்கன், கல்பனா சாவ்லா. ஓ, இல்ல, இல்ல, நீ don't come to- இல்ல, இல்ல, தெரியல. எங்களுக்கு இதுக்கான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உலகத்திலேயே விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் பெண்மணி யார்? அனுஷே அன்சாரியா, பார்பரா மார்கனா, கல்பனா சாவ்லாவா? இந்தியன், ஓகே. 60 செகண்ட் ஆரம்பிச்சு. அதனால வந்து பார்பரா மார்கன். ஓகே ஃபைன். ஆனா இது முதல்ல இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிக் சேஞ்ச் கிடையாது. இல்ல, அனுஷா, அனுஷே, அன்சாரி. இந்தியனுக்குலாம் space ஏய் tourist. சப்போஸ் வாட் இஃப் ஷீ இஸ் NRA? NRA இருந்தாலும் 45 செகண்ட் இருக்கு. யா இன்னும் பட் NRA இருந்தா அவங்க காசு வச்சு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பட்டி போட்டுலாம். கூடவே வைக்கலாமா? இல்ல, இல்ல, 48. ஒரே 44. கல்பனா சாவ்லா இல்ல அது 30 செகண்ட் இருக்கு. இல்ல, கல்பனா சாவ்லா அப்புறம் உலகத்திலேன்றப்போ எனக்கு நம்ம பார்பரா மார்கன் தான் தோணும் எனக்கும். மட்டும் 23 செகண்ட் இருக்கு. ட்ராய் போலாம். 20 செகண்ட் இருக்கு. சாரா என்ன யாரும் யாருக்கே தெரியாது, யாருக்கு தெரியும்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டென்ஷன் ஆகாத. ஆன்சர் வந்து உலகத்திலேயே விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் பெண்மணி யார்? ஸ்பேஸ் டூரிஸ்ட் யார் அப்படிங்கிறது கேள்வி. பார்பரா மார்கன் தான் கரெக்டான பதில்னு அதுல 48 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. அனுஷே அன்சாரி, கல்பனா சாவ்லா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை காலியா விட்டுருக்கீங்க. வந்து நிலுங்க. பி ஆப்ஷன் கரெக்டா வரும் எப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. இந்த தடவை முடிவு பண்ணிடலாம். 48 லட்சம் டாப்பா டிராப்பா? இப்ப ரியாக்ஷன் கொடுங்கப்பா. வேற நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அடிக்கூடாதுங்களா? வீட்ல போய் பேசிக்கலாம். ஓகே. I will see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? விவல் கை